விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், 1 கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு. எங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை பார்த்த உடனே எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரிதான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. பட் லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட், ஐ ஆம் யுவர் டாட். இங்க இவ்வளவு பேர் ஒண்ணு கூடி இருக்கீங்க, இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க, நான் நம்புறேன். இவ்வளவு பேர், இத்தனை குடும்பம் இங்க வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லபடியா, பொறுப்பா, பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி? இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. பவுன்சர் தோழர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த விழா இவ்வளவு சிறப்பா நடக்கணுங்கிறதுக்காக இரவு பகலா வேலை செஞ்ச அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. எங்க காலேஜ்ல இடம் கொடுத்த ஐசரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. உங்க சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்காது சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அவருக்கு உங்களுடைய ஒரு கிளாப்ஸ். அவர் ₹1 என்ன செலவு பண்ண முழுக்க அவரே செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க வேலை செஞ்ச டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பா என்னுடைய கண்மணி ராஜா சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? உங்களுக்கு இன்னும் ஓட வைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.